సిటీ నుంచి వచ్చాడు సాఫ్ట్గా లవర్ బాయ్లా కనిపిస్తున్నాడు అనుకున్నావేమో. క్యారెక్టర్ కొత్తగా ఉందని ట్రై చేసా, లోపల ఒరిజినల్ అలాగే ఉంది. దాన్ని కానీ బయటకు తెచ్చావో ரச்ச ரச்ச. தேவரான்றது வந்து அதான் சொல்கிறது தெளிவா. தேவரா எதுக்கு எடுத்தான்னு தெரியல தெளிவா. இந்த ஆண்டின் ஒரு மிகச்சிறந்த மட்டமான படம் தான் தேவரா சொல்லுவேன். தேவரா வந்து இட்ஸ் a complete action movie bro. ஆக்ஷன் மூவி, சாங்ஸ், டான்ஸ், எவ்ரிதிங் நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, ராஜமௌலியோட சென்டிமெண்ட் 23 இயர்ஸாக யாருமே பிரேக் பண்ண முடியல, ஆனால் என்டிஆர் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பேக் மூவி ஃபார் குரிட்டால் சிவா. இட்ஸ் a break even for NTR as a complete 7 blockbusters movies. complete 7 blockbusters movie. இதே மாதிரி கண்டினியூஸாக வரும், இதுக்கப்புறம் வரும். he will be the global star, already global star, இன்னும் பிக் ஸ்டார் ஆவாங்க. அவ்வளோதான். ஓகே, நமக்கு தெரியும் குரிட்டால் சிவானாலே படம் வேறு லெவலில் ஸ்லோ மோஷன் எலிமெண்ட்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே வேறு லெவலில். ஆமாம் ஆமாம். ஸோ இது எப்படி அதை விட இன்னும் பெட்டராக இருக்கா? யா இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்லி அந்த குரிட்டால் சிவா ஒரு அது இருக்குல்ல, அந்த மசாலா சம்திங் அது வந்து இந்த படத்தில் இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. இட்ஸ் நைஸ் மூவி, டெஃபினட்டாக பாருங்கள். JNTR இதில் வந்து கண்டெய்னரை தள்ளிட்டு போகிறாரு ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கண்டெய்னர் தள்ளுறது. லாஜிக் அந்த சீனில் வந்து நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது, மாஸ் பார்க்கணும். என்டிஆரோட மாஸ் பார்க்கணும். அந்த ஃபீல் இருக்கும்போது அது எதுவுமே தோணாது, நம்மளுக்கு அந்த தாட்டே வராது. ஓகே, நம்ம டூயல் ரோல் நிறையா பார்த்துருக்கோம். எஸ். ஸோ NTR டூயல் ரோல் பண்ணும்போது, ஏன்னா அவர் ட்ரிபிள் ரோல் பண்ணியெல்லாம் பார்த்து யா ஜெயில புதுசாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3 emotions he need to carry at the same time on the stage. he done very well. ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட டூயல் ரோல். எஸ். ஒரு ரொம்ப கோவக்காரர், அமைதியான. எஸ். என்ன டிஃப்ரெண்ட் காட்டுறாங்க? டிஃப்ரெண்ட்டாக எமோஷன்ஸ் காட்டிருக்காங்களே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, அந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னோசென்ட் மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் அக்ரெசிவ் ஆகிறது வந்து அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாது. அனிருத் மியூசிக் எந்த அளவுக்கு? அனிருத் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து உயிரான்னு சொல்ல முடியும், அப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த படம் நிறைய பேர் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு அந்த பிடிக்கல. ஏன்னா எப்படி பார்க்குறீங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு? இல்லை ஐ எம் டெல்லிங் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபவுட் லாங்குவேஜ், இட்ஸ் அபவுட் எமோஷன். ஸோ எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ஒரு மூவி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் கூட இது ஒர்க் அவுட் ஆகும். இட்ஸ் a pan India மூவி, 1000 crores கண்டிப்பாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸுக்கு அப்புறம் சிங்கிள் மூவி ஆஃப்டர் ரவீந்தர் சமேதா. இன் பிட்வீன் கொரோனா எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் RRR வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணுற மாதிரியே அந்த NTRோட ஸ்ட்ரென்த் இருக்குது மூவியில். செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது? செலிப்ரேஷன் வேறு லெவல், ஆந்திராவில் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் போயிட்டு பண்ணணும். NTRனாலே ஸ்டெப்ஸ் ரொம்ப டான்ஸ். யா இதில் எந்த அளவுக்கு? இதில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மூவியில் வந்து நம்ம மாஸ் ஸ்டெப்ஸ் இருக்கணும், அந்த வேறு லெவல் ஸ்டெப்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மூவிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மூவியில் வந்து அந்த மாதிரி கிடையாது, சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கும், ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்க முடியும், நல்லா பார்க்கணும். తెలుగులో வந்து நான் டைலாக் சொல்கிறேன். ఇట్స్ ఫ్రమ్ బృందావనం, మై ఫేవరెట్ మూవీ. సిటీ నుంచి వచ్చాడు సాఫ్ట్గా లవర్ బాయ్లా కనిపిస్తున్నాడు అనుకున్నావేమో. క్యారెక్టర్ కొత్తగా ఉందని ట్రై చేసా, లోపల ఒరిజినల్ అలాగే ఉంది. దాన్ని కానీ బయటకు తెచ్చావో రచ్చ రచ్చ. தேவரான்றது வந்து அதான் சொல்கிறது தெளிவா. தேவரா எதுக்கு எடுத்தான்னு தெரியல தெளிவா. இந்த ஆண்டின் ஒரு மிகச்சிறந்த மட்டமான படம் தான் தேவரா சொல்லுவேன். ரேஞ்செலாம் இல்லை, படமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு படத்துக்கு உண்டான மரியாதையே இந்த படத்தில் இல்லை. ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சீன் இல்லை. அப்படியே என்ன சொல்கிறது, பில்டப்பில் தானே படத்தை ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பேசிக்கிறாங்க. அதுதான் எனக்கு வந்து பிடிக்கல. பில்டப் இருக்கும். இது வரைக்கும் அந்த படத்தில் ஒரு ரீசனுக்காக ஒரு பில்டப் இருந்தது. இதில் எதுக்கு அந்த பில்டப் கொடுக்குறானே தெரியாமல் பில்டப் போட்டு வச்சுக்கிறானுங்க. அதுதான் வந்து வாஞ்சி எடுக்கிற அளவு கேவலமான விஷயமா இருக்குது. 6 வருஷம் கழிச்சு தனியாக ஒரு படம் அவர் பண்ணுறாரு ஜூனியர் NTR. அந்தளவுக்கு ஒர்த்தா இது இல்லை தலைவா. நான் என்ன சொல்கிறேன், இந்த கதையை அவர் எதுக்கு எடுத்தார்? ஜூனியர் NTR பார்த்து நான் கேட்குறேன், இந்த கதையை எதுக்கு இன்னும் உங்களுக்கு கவர்ந்துச்சு, என்ன கவர்ந்துச்சு இந்த கதையை எடுத்துக்குன்னு தான் கேட்குறேன். ஆக்ஷனும் இல்லை தலைவா, கிராஃபிக்ஸ் போட்ட மாதிரி இதில் சண்டையும் இல்லை. நீ சண்டைனா உனக்கு ஃபைட்டிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், இதில் ஃபைட்டிங் ஸ்டைலும் இல்லை. இதில் என்ன பண்ணி வச்சுறாங்க, ஒரு பொருள் ஒன்று இருக்கும், அதை இப்படி விரித்து அந்த நிலா மாதிரி, ஆஃப் நிலா மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்கும், அது அருவா மாதிரி, ஆஃப் அருவா மாதிரி
அதை விரித்து வெட்டுற சீன் தான் இதில் ஃபுல். நான் வெட்டுறது கூட இல்லை, முதுகில் எக்ஸ் போடுவார். இதுதான் ஃபுல் ஃபைட்டிங்கே இந்த படத்துல எல்லாமே அதுதான். அதில் என்ன உங்களுக்கு கவர்ந்துச்சு, எதுக்கு இந்த கதையை எடுத்தீங்கன்னு தான் நான் கேட்குறேன். மனம் வருத்தமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸை ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த கண்டெய்னர் வந்து எல்லாரும் தள்ளுவாங்க, இவரு மட்டுமே தள்ளு போகிறாரு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சீன் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே டாலிவுட் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் நான் நினைக்கிறேன். சுறா மேலே அந்த கொடுமை எங்கே தெரியும். சுறா மேலே வரல, அவர் வந்து சுறா என்ன பண்ணுறாரு, கடல் உள்ள போயிட்டு சுறா வருமா, அந்த சுறா என்ன பண்ணுறாரு, இவர் வந்து கயிறை போட்டு சைடில் போயிட்டு அந்த இது அதோட ரெக்கையை பிடிச்சி அதை அப்படியே இப்படி திருப்பி விட்டு அந்த சுறா அந்த அப்படியே பெண்டு போட்டு அப்படியே வந்து அந்த சுறா குதிக்கும் போது இவரை குதிக்கணும். இதை டேரக்டர் சொல்லியிருப்பா போல். மட்டமாக இருக்குது அந்த சீன். அந்த சீன்லாம் வந்து கட் பண்ணிடலாம் தெரிஞ்சு. அந்தளவுக்கு கேவலமான ஒரு சீன் ஆகுது. எதுக்கு அதெல்லாம் எடுத்தாங்கன்னு தெரில. கிராஃபிக்ஸ் போடுறன்ற பேரில் அந்த கிராஃபிக்ஸ் கூட மரியாதை இல்லாத மாதிரி ஒரு சீனாக இருக்குது. ஜானி கபூர் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள நடிப்புலாம் இல்லை, அவங்ககிட்ட நடிப்பே இல்லை. அவங்க என்ன பண்ணிங்க, சும்மா அங்கே காட்டிட்டு போங்க. ஹீரோயின்னா ஒரு கிளாமர் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, காட்டிட்டு போயிடுவாங்கல்ல இன்ஸ்டா ரீல்ஸில், அந்த மாதிரி காட்டிட்டு போங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க நடிப்புலாம் எதுவுமே கிடையாது, ரோலும் கிடையாது. சும்மா அவங்க வரதே செகண்ட் ஹாஃப் தான், அதுலேயும் ரோல் கிடையாது. அந்த சுட்டா மலை பாடலாம் எதுக்கு வருதுன்னு தெரில, அது பாட்டு வந்து போயினே இது. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுற பொண்ணு மாதிரி தான் ஜானி கபூர் நான் பார்க்குறேன். பாகுபலியும் அதே அப்பாவை கொண்டு வர்றாங்க, பையன் வராரு, சேம் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி என்ன அப்பாவை கொண்டு வர்றாங்க, பையன் வராருன்ற ஜானர் வேறு. இதில் என்ன பண்ணுறாங்க, பையனே அப்பாவை கொண்டுறாரு. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்கிறது. அதுவும் எப்போ அதை சொல்கிறாங்கன்னா அதுதான் கிளைமேக்ஸுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஐயோ அப்படியே செத்துடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு உண்மையிலேயே ஃபீலிங். அப்படியே என்ன சொல்கிறது, படமே வந்து ஏன் பார்த்தேன்டா 9 மணிக்கு நீங்கள் வந்து பார்க்குற வேண்டிய படமாடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஜூனியர் என்டிஆர் அவரோட பையன் வரான்றவர் சின்ன வயசுலேயே வந்து தேவராவை கொண்டு வர்றாராம். ஏன்னா அப்போ எதிராக தேவரான்னு பேர் வச்சிங்க படத்துக்கு. தேவராவை கொண்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. என்ன எதுக்கு தேவரான்னு பேர் வச்சிங்க, வரான்னு தானே வச்சுக்கிறோம் நீ பேர அப்படின்ற மாதிரி ஒரு கோய்ப்பி ஒரு கன்றாவிலையும் கன்றாவியை கலக்கிற மாதிரி இது. அதுதாங்க எனக்கு புரியல, அவன் எதுக்கு கத்துறான்னு என்னன்னே புரியலங்க. எனக்கு தெரிஞ்சு டைட்டில் கார்டு கத்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் கார்டை மட்டும் ஞாபகம் வச்சுன்னு வெளியே கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து டாலிவுட் ஃபேன் சொல்கிறேன், ஜூனியர் என்டிஆர் ஃபேன் சொல்ல வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. மியூசிக் எந்த அளவுக்கு அனிருத் ஓகே தான், அனிருத் பிஜிஎம்னால தான் போடுகிறது. அந்த ஃபியர் சாங் சூப்பராக இருக்குது. ஃபியர் சாங் மட்டும்தான் இந்த படத்தில் நல்லா இருக்குது நான் சொல்லுவேன். மற்றபடி எதுவுமே வந்து ரசிக்கிற மாதிரியும் இல்லை, ஏற்றுக்கும்படியாகவும் இல்லை. வில்லன் இதில் ரொம்ப முக்கியமான பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சொல்லுவாங்க. அவரே தெரியும், அவர் வந்து ஒரு கொடுமையான வில்லனா காட்டணுமாமா, அப்படி ட்ரை பண்ணியிருக்கிறானுங்க. ஆனால் அதை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த வில்லனை கொடுமையாக காட்டணும்னு அவங்க ட்ரை பண்ணுறதே நம்மளுக்கு தெரியுது. உனக்கு வந்து அந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் அது தெரியக்கூடாது. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுமையான வில்லனா இவனை காட்டணும்டா சொல்லி அதே நம்மளுக்கு தெரிய வச்சு சிரிப்பு வில்லன் மாதிரி ஆகிட்டானுங்க. நமக்கு செட் ஆகும், சத்தியமாக செட் ஆகுது. தெலுங்கு ஆடியன்ஸுக்கே நிறைய பேர் பிடிக்குமான்னு தெரில. நான் கேட்குறேன், தெலுங்கு ஆடியன்ஸுக்கு நிறைய பேர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த படம். தமிழ் ஆடியன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த சுறா படம் அளவுக்கு இருக்குது, சுறா படத்தை விட சூப்பராக இருக்குது. தமிழில் சுறா படத்தை விட சூப்பராக தான் நானா சொல்ல. சுறா என்ட்ரன்ஸ் தான் இந்த என்ட்ரி தான் இந்த பத்துக்கு வச்சுக்கிறாங்க ஜூனியர் என்டிஆர். சுறா தளபதி என்ட்ரி தான் இது வச்சுக்கிறாங்க. தளபதி என்ட்ரி தான் நல்லா இருந்தது, இந்த என்ட்ரி நல்லா இல்லை தான் சொல்லுவேன். எப்படி இருக்கு பார்க்கலாமா? ஏன்னா இந்த வீக் 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் அதான் சொல்லேன், நான் இந்த படம் பார்க்கறதுக்கு ப்ரொடக்ஷன் டீமு ஆடியன்ஸுக்கு காசு தரணும் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்தாங்கல்ல, வாசல் நின்றுக்குவாங்க ப்ரொடக்ஷன் டீமு. யாரெல்லாம் பார்த்துட்டு வெளியே போகிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு போயிடும். இதுதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மட்டமாக இது படம் பார்க்க முடியாதுங்கிறீங்க. வெறுத்துருவீங்க நீங்கள். பார்ட் 2லாம் போட்டானுங்க, எதுக்கு போகிறானுங்கன்னு தெரியாது, வெறுத்துவீங்க. ஆளை உர்ரா சாமின்ற மாதிரி ஆகிடும். பார்ட் 2 வந்தால் பார்ப்பீங்களா? ஆளை உர்ரா சாமி. நான் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஓடலாமான்னு இருந்தேன். சரி உங்களை ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லுவேன், மீடியாக்கெல்லாம் பதில் சொல்லுவேன் தான் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தேன். இல்லைனா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே காலிட்டு இருப்பேன் நான். கேவலமாக இருக்குது இதுதான் நான் சொல்லுவேன். இது மேலே உனக்கு என்ன வேணும், கேவலமாக இருக்குது.